அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. நம்ம வாழ்க்கையில ரிசுக் அதிகரிக்க 10 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த 10 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்ம தொடர்ச்சியா செய்துட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில ரிசுக்கும் பரக்கத்தும் அதிகமாகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். முதல் விஷயம், அதிகப்படியாக துவா கேட்பது. நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட எப்போதுமே துவாக்களை கேட்கணும். நீங்க கேட்க கேட்க தான் அல்லாஹு தஆலா உங்க வாழ்க்கையில ரிசுக்கையும் பரக்கத்தையும் கொடுப்பான். இரண்டாவது, இஸ்திக்ஃபார் ஓதுவது. ஒவ்வொரு முறை நாம இஸ்திக்ஃபார் ஓதும் போதும் நாம அல்லாஹு தஆலா கிட்ட மேலும் நெருக்கமாகிறோம். இதனால அல்லாஹு தஆலா சந்தோஷத்துல நமக்கு ஹைரையும் பரக்கத்தையும் அதிகரிப்பான். மூன்றாவது, எப்போதுமே அல்லாஹு தஆலாவை பத்தி நல்லெண்ணம் கொள்ளணும். நான் ஒரு துவாவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அல்லாஹு தஆலா எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான். நான் நிறைய தீமைகள் செஞ்சிருக்கேன், அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்கவே மாட்டான். இப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை எப்போதுமே நம்ம அல்லாஹு தஆலா மேல வைக்க கூடாது. அதை விட முக்கியமா அல்லாஹு தஆலா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் நாம நன்றி செலுத்தணும். அதனால அதிகப்படியா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவை புகழ்த்தணும். நான்காவது, அதிகப்படியாக குர்ஆன் ஓதுறது. குர்ஆன்றது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரக்கத். இதோட ஒவ்வொரு வார்த்தையிலுமே அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்தை பொழியறான். ஐந்தாவது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நம்ம பெற்றோர்கள் மீது அன்பையும் மரியாதையும் செலுத்தி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது. இதனாலையும் அல்லாஹு தஆலா ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். ஆறாவது, குடும்ப உறவை ஒன்று சேர்ப்பது. எட்டாவது, அல்லாஹு தஆலா மேல முழுமையான தவக்கலை வைக்கிறது. நம்ம சைடுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணியமான முறையிலையும் ஹலாலான முறையிலையும் செஞ்சு மற்ற விஷயத்த அல்லாஹு தஆலா மேல தவக்குல் செய்வது. இப்படி நம்ம செய்யறதுனால அல்லாஹு தஆலா நிச்சயமா அந்த விஷயத்துல பரக்கத் பொழிவான். 9, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசுக்குக்காக கற்றுக் கொடுத்த துவாக்களை அதிகப்படியா ஓதுறது. 10வது, திக்கர்கள் செய்வது. எப்போல்லாம் நம்ம அல்லாஹு தஆலா மேல அதிகப்படியான நினைவோட இருக்கிறோமோ அப்போல்லாம் அல்லாஹு தஆலா நம்ம மேல பரக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 விஷயங்களையும் நம்ம முறையா கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எப்போதுமே தரித்திரத்தை சந்திக்க மாட்டோம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை முன்னோக்கி இருக்கும். நம்ம வாழ்க்கையில அதிகப்படியான செல்வ செழிப்போட நம்மளால வாழ முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.